வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில், அதாவது பொள்ளாச்சி ரோட்டில் மலுமிச்சம்பட்டியில் இந்த காலேஜ் அப்படின்றது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸ்டடி வேர்ல்டு அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரூப். இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான் ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது. இந்த காலேஜில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் 6 கோர்சஸ் இருக்குது. அதாவது பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 கோர்ஸ் வச்சிருக்காங்க. ஏஎன்டிஎஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மூணுக்குமான மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 75,000 வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இசிஇக்கு 70,000 அப்படின்ற ஃபீஸாக வச்சிருக்காங்க. ட்ரிபிள் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ஃபீஸ். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டொனேஷன் வந்து கிடையாது. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்டாக இருந்ததுன்னா இதுக்கான ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 65,000 அப்படின்றது ஏஎன்டிஎஸ், ஐடி, சிஎஸ்சிக்கும், 60,000 அப்படின்றது இசிக்கும், 50,000 அப்படின்றது ட்ரிபிள் மெக்கானிக்கலுக்கும் வந்து வச்சிருக்காங்க. இந்த காலேஜுக்கான அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்க அப்படின்னா வந்து 10,000 அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதே கவர்மெண்ட் கோட்டாவில் வந்துட்டா 5,000 வந்து ஃபீஸ் பே பண்ணணும். ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பேர் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ரூம் அப்படின்னா இயர்லி வந்து 55,000. அதே இது பர் ரூமுக்கு வந்து 4 பேர் அப்படின்னா வந்து 65,000 ஃபீஸ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஏஎன்டிஎஸ், ஐடி, சிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் அப்படின்றது வந்து 85,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இசிஇக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 75,000, ட்ரிபிள் மெக்கானிக்கலுக்கு வந்து 50,000. அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து 10,000. ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 பேர் ஷேரிங் அப்படின்னா வந்து 55,000, 4 பேர் ஷேரிங் அப்படின்னா வந்து 60,000 ஃபீஸ் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த காலேஜில் நீங்கள் என்ன ஃபீஸ் எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட், வேல்யூ ஆடட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5,000 அப்படின்றது செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு வந்து பே பண்ண வேண்டியது வரும். ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த பேமெண்ட் எதுவும் வராது. ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் என்ன பேமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், ரெக்கார்ட், அது இல்லாமல் வந்து எவ்ரி இயர் வரக்கூடிய எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது தான் வந்து வரும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நாமினலான ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது வந்து ஒரு அருமையான கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரான 6374749314 என்னோட நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆத்தரைஸ்டு கன்சல்டன்டா ஸ்டடி வேர்ல்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம மூலியமா வர்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல மார்க் இருக்கு, அல்லது வந்து என்னன்னா ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா கன்செஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வந்து நம்மளால வந்து மேக்ஸிமம் பண்ணி தர முடியும். ஸோ டைரக்டா நீங்க அட்மிஷன் போடுறதோட வந்து நம்ம மூலியமா போகும்போது வந்து நிச்சயமா பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவும் வந்து பே பண்ண வேண்டியது வராது. ஸோ கன்சல்டன்ட் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ராவா தனியாக இண்டிவிஜுவலாக சார்ஜ் வாங்குவாங்களா அப்படின்லாம் எதுவும் நீங்கள் பயப்படாதீங்க. அந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நாமினலான ஃபீஸ் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து நல்ல ஸ்காலர்ஷிப்போட உங்களுக்கு அட்மிஷன்ஸ் அப்படின்றத நம்மளால வந்து பண்ணித்தர முடியும். ஸோ அதனால என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட அட்மிஷன்ஸை ஈஸியாக புக் பண்ணிக்கங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து டொனேஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ நல்ல நல்ல கோர்சஸ் இந்த காலேஜ் வச்சிருக்காங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, நல்ல ஹாஸ்டல் வசதியோட இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு அப்படின்றத வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில காலேஜஸ் பற்றி வந்து நம்ம பேசுவோம். நன்றி.